ஆண்டின் பொதுக்காலம் 33வது வாரம் புதன்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 19 அருள்வாக்குகள் 11 27 வரை. வசனம் 11. இயேசு எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார். அவர் சொல்வதை கேட்டுக் கொண்டிருந்தவர்கள் இறையாட்சி உடனடியாக தோன்றப் போகிறது என்று நினைத்தார்கள். ஏனென்றால் இயேசு எருசலேமை அடைந்தவுடன் ரோமையரின் ஆட்சி அப்புறப்படுத்தப்படும், இறையாட்சி உடனே தோன்றிவிடும் என்று நினைத்தவர்களுக்கு மினா உவமையை கூறுகிறார், தாலந்து உவமையை கூறுகிறார். ஒரு மினா 100 திராக்மா மதிப்புள்ள நாணயம். ஒரு திராக்மா என்பது ஒரு தொழிலாளியின் ஒரு நாள் கூலி. இறையாட்சியின் காலமும் நேரமும் நமக்கு தெரியாது என்பதனை இயேசு சொல்லி, ஆனால் அதற்கு எப்போதும் தயார் நிலையில் இருந்து கடவுள் நமக்கு கொடுத்த தாளந்துகளை பலனுள்ள விதத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். கடவுள் நமக்கு கொடுத்த தாளந்துகளை முழுமையாக, அதன் நோக்கம் முழுமை பெறும் அளவுக்கு பயன்படுத்த வேண்டும். நம்மிடம் 10 தாளந்துகள், பல திறமைகள், அல்லது 5 தாளந்துகள், சில திறமைகள், அல்லது சிலரிடம் ஒரே ஒரு தாளந்து, ஒரே ஒரு திறமை கூட கொடுக்கப்பட்டிருக்கலாம். நாம் அதனை கடவுளுக்கு ஏற்ற வகையில் பயன்படுத்த வேண்டும். நம்மை அறிந்து கடவுள் நம்மிடம் கொடுத்த திறமைகளை பயன்படுத்த வேண்டும். நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட இடது பக்கமோ வலது பக்கமோ முன்னாடியோ பின்னாடியோ பார்த்து, அவங்களுக்கு அவ்வளவு கொடுத்திருக்காங்களே, அவங்க அப்படி நல்லா இருக்காங்களே, அவங்க இப்படி அழகா இருக்காங்களே, இப்படி நாம் ஒப்புமைப்படுத்தக் கூடாது. மாறாக கடவுள் நமக்கு கொடுத்த திறமைகளை எவ்வளவுக்கு தூரம் பயன்படுத்தி மற்றவர்களுக்கு நன்மை பயக்கும் விதத்தில் அதனை கையாள முடியுமோ அப்படி கையாள வேண்டும். நமக்கு கடவுள் கொடுத்ததே போதுமானது என்று உணர்ந்து அந்த திறமைகளை பயன்படுத்தி எப்படி புனிதனாக வாழ முடியும் என்பதை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். 3வது பணியாளர் அச்சத்தோடு அவர் எதையும் செய்யாமல் அந்த மினாவை வைத்திருக்கிறார். அப்படி நாம் பயத்தோடு இருக்கக்கூடாது. பயம் நம்மை முடக்கி போடும். தோல்வி பயம், தவறு செய்து விடுவோமோ என்கின்ற பயம், தவறாக புரிந்து கொள்ளப்படுவோமோ என்கின்ற பயம் நம்மை முடக்கி போடும். மாறாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். திருத்தந்தை பிரான்சிஸ் பயத்தால் பின்வாங்காத மனிதராக இன்று செயல்படுகிறார். சினடாலிட்டி, சினட் ஆன் சினடாலிட்டி, 3 ஆண்டுகள் கூட்டு ஒருங்கியக்க திரு அவை என்கின்ற ஒரு புதிய முன்னெடுப்பை முன்னெடுத்திருக்கிறார். கடவுளுக்கும் நற்செய்திக்கும் இதுவரை திருச்சபையால் யாரும் செய்யாத ஒரு முன்னெடுப்பை பயமின்றி துணிச்சலோடு முன்னெடுத்திருக்கிறார். ஒன்றும் செய்யாமல் இருப்பதை விட எதையாவது முயற்சித்து தோல்வியடைவதன் மூலம் பலவற்றை அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு பல இடங்களிலிருந்து பழமைவாதிகள், திருச்சபையின் பழமைவாதிகள் அவரை கடுமையாக விமர்சித்தும் கூட துணிச்சலாக அவர் செயல்பட்டிருக்கிறார். அவரிடம் கொடுக்கப்பட்ட தாளந்தை பயன்படுத்தி இருக்கிறார். கடவுள் நமக்கு வழங்கிய வளங்களை நாம் அடையாளம் கண்டு அவற்றை பயன்படுத்துவதில் ஆக்கப்பூர்வமாகவும் தைரியமாகவும் கடவுளுடைய மகிமைக்காக, நம்முடைய புனிதத்துவத்திற்காக செய்கிறோம் என்பதை உணர வேண்டும். அதே போல நமக்கு ஆன்மீக தாளந்துகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சிலரிடம் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி,
பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் இவை அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கலாம். அல்லது ஒரு சிலரிடம் அன்பு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஒரு சிலரிடம் மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை இவை கொடுக்கப்பட்டிருக்கலாம். இவைகளையெல்லாம் வைத்து நாம் என்ன செய்கிறோம்? அதே போல நம்மிடம் விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு கற்பிக்கின்ற திறன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சிலரிடம் சமைக்கும் திறன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சிலரிடம் கம்ப்யூட்டர் திறமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனை வைத்து நாம் நம்முடைய குடும்பத்திற்கும் கிறிஸ்தவ சமூகத்திற்கும் இன்னும் அதிகப்படியாக இந்த சமூகத்திற்கும் என்ன செய்கிறோம் என்பதனை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நம்முடைய திறமை அச்சத்தினால் அப்படியே முடங்கி ஒரு ஒளி கட்டிலுக்கடியில் வைத்து அது தெரியாமல் இருப்பதற்காக அல்ல, மாறாக ஒளி அந்த தண்டின் மேல், ஒளித்தண்டின் மேல் வைத்து அது பிரகாசமாக தெரிவதற்காக. எனவே நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற திறமைகளை ஆய்ந்தறிவோம், பயன்படுத்துவோம், கடவுளின் மகிமைக்காக செய்வோம். ஆமென்.